ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம ஆடி அமாவாசை நாள், நேரம், சிறப்புகள். ஆடி அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்தால் பல தலைமுறை முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையும், வளமான வாழ்வு தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் இந்த ஆடி அமாவாசை. ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா 3 அமாவாசை விசேஷமாக பார்க்கப்படுகின்றது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை எனப்படும் அந்த புரட்டாசி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவற விடாதீர்கள். ஏன்னா இந்த அமாவாசைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த திதி, தர்ப்பணம் போன்றவை உங்கள் முந்தைய அந்த பல தலைமுறையினர், அந்த பல தலைமுறையில் உள்ள முன்னோர்களுக்கும் சென்றடையும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அவர்களின் ஆன்மா சாந்தியடையும், மோட்சம் கிடைக்கும். அதனால் அவர்கள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வரங்களையும் அந்த சகல சௌபாக்கியமான வாழ்க்கையையும் கண்டிப்பாக கொடுப்பார்கள். இப்போ இந்த ஆடி அமாவாசை நாள், நேரம், வழிபாடு இதை பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடம் இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசை. இந்த நாளில் நம்மை காண்பதற்காகவும் நாம் செய்யக்கூடிய அந்த வழிபாடு, படையல், தான தர்மங்களை ஆகியவற்றை ஏற்பதற்காகவும் நமது முன்னோர்கள் நம்மை தேடி, நம்முடைய வீடு தேடி வருவார்கள் அப்படின்றது ஒரு ஐதீகம். இதனால் நம்மை தேடி வரக்கூடிய நமது முன்னோர்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நாம் சில முக்கியமான அந்த வழிபாடு, அந்த தர்ப்பணம், திதி இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அது என்னென்ன அந்த வழிபாடுகள், விதிமுறைகள் அப்படின்றத பற்றிலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த ஆடி அமாவாசையானது நீங்கள் கண்டிப்பாக அந்த பித்ரு தோஷத்தை நீங்களே போக்கிக் கொள்வதற்கான ஒரு சிறந்த நாளாக பார்க்கப்படுகின்றது. இப்போ சில பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயதாகியும் சிலருக்கு அந்த திருமணம் அப்படின்றது கூடி வராது. அதே போல் குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சுப காரியங்கள் ஏதாவது ஒரு தங்கு தடை, பணம் காசு நிறையா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அந்த சுப காரியங்கள் எதுவுமே நடக்காது. அப்படி இருப்பவர்கள் முக்கியமாக இந்த ஆடி அமாவாசைக்கு நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். முன்னோர்களின் ஆசிகள் கிடைத்தால்தான் நமக்கு தெய்வங்களின் ஆசிகள் கிடைக்கும் அப்படின்றது காலம் காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை எதுவுமே செய்யாமல் கோவிலாக சென்று லட்சக்கணக்கில் செலவு செய்து நீங்கள் கும்பாபிஷேகமே நடத்தினாலும் அந்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு சேராது அப்படின்றது தான் காலம் காலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை. அதனால் முதல்ல உங்களது முன்னோர்களை வழிபடுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தர்ப்பணம், அந்த விரத முறைகளை கடைபிடித்து அவர்களுக்கு அந்த ஆத்மா மோட்சத்தையும் சாந்தியையும் நீங்கள் கொடுத்தா தான், அவங்க மனம் மகிழ்ந்தா தான் மற்ற எல்லாமே உங்களுக்கு கூடி வரும். அதனால் உங்களால் புண்ணிய நதிகளுக்கு சென்று திதி தர்ப்பணம் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதிகாலையிலேயே அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. அங்கே போய் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணங்கள், அந்த எள் தண்ணீர் இறைப்பது, அந்த பிண்டம் வைப்பது, இதை எல்லாவற்றையும் நீங்கள் செய்வது மிக மிக அவசியம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவை தொடச்சி மாலை, பூக்கள் இதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த சாப்பாடு படையல் போடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு. அவங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் நீங்கள் சமைத்து அவங்களுக்கு வச்சு படைச்சு அதை முக்கியமாக காகத்திற்கு வைத்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் சாப்பிட்டு விரதம் முடிக்க வேண்டும். அந்த ஆண்மகன், தாய் தந்தை இல்லாதவர், அவர் அந்த படையல் போட்டதுக்கு அப்புறம்தான் அன்று முழுவதும் விரதமாக இருந்து சாப்பிட வேண்டும். ஆனால் அவரது மனைவி சாப்பிட்டு கொள்ளலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அவர் மட்டும்தான், ஆண்மகன் மட்டும்தான் சாப்பிடாமல் விரதமாக இருந்து இந்த வீட்டுக்கு படையல் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிடணும். இப்போது நாங்கள் இந்த மாதிரி புண்ணிய நதி நீர் கரைகளுக்கெல்லாம் செல்ல முடியாது அப்படின்றவங்க ஆற்றங்கரையோரம் இருந்தீங்கன்னா அங்கும் நீங்கள் செய்யலாம். இது எதுக்குமே வாய்ப்பில்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே நீங்கள் அந்த முன்னோர் வழிபாட்டை செய்யலாம். அது நம்ம இன்னொரு பதிவில் நம்ம அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் முக்கியமாக நீங்கள் முடியாத பட்சத்தில் வீட்டில் அந்த எள் தண்ணீர் இறைப்பதை வச்சுக்கிறங்க. உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறையாச்சும் அந்த நீர்நிலைகளுக்கு அருகில் சென்று உங்கள் முன்னோருக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பதை வாடிக்கையாக அந்த வேத விற்பனர்களுக்கு நீங்கள் தானம், அந்த காய், அந்த அரிசி இதெல்லாம் தானம் கொடுப்பது அப்படின்றது உங்கள் முன்னோர்களை அப்படி ஒரு மனம் குளிரச் செய்யும். அதனால் அதை வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்வது நல்லது.
நல்லது. ஒன்று தை அமாவாசை, இல்லை ஆடி அமாவாசை, இல்லை புரட்டாசி அமாவாசை. இந்த 3 அமாவாசையில் ஒரு அமாவாசைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த புண்ணிய நதி நீர்க்கரைகளுக்கு சென்று கடல் கரைக்கு சென்று நீங்கள் வந்து கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தால் அவர்கள் எந்த ரூபத்திலாவது வந்து உங்களுக்கு அந்த தோஷ நிவர்த்தியை வந்து செய்வார்கள். உங்களது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வார்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் போக்கி நீங்கள் வந்து வளமோடு வளமான வாழ்வு வாழ அவங்க வந்து உதவி செய்வாங்க. உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கு அவர்களின் இந்த ஒரு ஆசீர்வாதம், இந்த அவர்களின் அந்த மன மகிழ்ச்சி வந்து உங்கள் வீட்டில் நிச்சயமாக அந்த சுப காரியத்தை வந்து நடத்தி கொடுக்கும். இதை வந்து கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையை தவற விடாமல் அன்று வந்து நீங்கள் உங்கள் முன்னோர்களை வழிபட்டு படையலிட்டு காகத்திற்கு உணவிட்டு அதை சரியான விதிமுறைகளை கடைபிடித்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகும். முன்னோர்களின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பல சந்தேகங்கள், இந்த ஆடி அமாவாசை பல பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.